இருக்கிறது வந்து டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தம். டைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தம். Factors affecting them. Types of farming, system of farming ரெண்டு ஒண்ணா? Types of farming, system of farming வேறன்னா என்ன வேற? Types of farming க்கு system of farming என்ன வேற? Types na types. Types of farming, system of farming. ஓகே, நான் கரெக்டா சொல்லவே இல்லையம்மா. ஓகே, ஸோ டைப்ஸ் ஆன் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்ன்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, எந்த கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம், ஒரே ஒரு கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்றோமா இல்ல டைவர்ஸ் கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்றோமா அப்படின்றத பொறுத்து பிரிக்கிறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். புரியுதுங்களா? வெறும் ஒரே ஒரு இது மட்டும் ரைஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுவே நான் ரைஸ், டக்கு, இது என்னது பிக்கரி, கோட், இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்லலாம்? ஃபார்மிங் இல்ல டைவர்சிஃபைட் ஃபார்மிங். இங்க யூஸ் பண்ணுவோம் டைவர்சிஃபைட் ஃபார்மிங் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இது இல்லாம மிக்ஸ்டு ஃபார்மிங் ஒன்னு இருக்கு. டைவர்சிஃபைட் ஃபார்மிங்க்கு மிக்ஸ்டு ஃபார்மிங்க்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? சோ இதெல்லாமே என்ன ப்ரொடியூஸ் பண்றோம், வெறும் ஒரே ஒரு என்டர்பிரைஸ் மட்டும் ப்ரொடியூஸ் பண்றோமா, ஒரே ஒரு கமாடிட்டி மட்டும் ப்ரொடியூஸ் பண்றோமா, இல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோமா அப்படின்றத பொறுத்து பிரிக்கிறதா டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். பட் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங்னா யார் ஓனர் அப்படின்றத வச்சு பிரிப்பாங்க மெயினா. ஒருவேளை கவர்மெண்ட் ஓன் பண்ணிருந்துச்சு அந்த லேண்டை, கவர்மெண்ட் வந்து ஃபார்மிங்ல இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அது என்னன்னு சொல்லலாம்? ஸ்டேட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுவே எல்லாரும் சேர்ந்து வாலண்டரியா எல்லாரும் ஃபார்மர்ஸ் ஒன்னு சேர்ந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இதுவே வந்து ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஒரு கம்பெனியோட, ஃபார்மர்ஸும் ஒரு கம்பெனியும் சேர்ந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாங்க, எங்களோட ப்ராடியூஸ்க்கு வந்து ஃபியூச்சர்ல நீங்க தான் ஓனர், நாங்க இவ்வளவு கொடுக்குறோம், நீங்க தான் வாங்க போறீங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். புரியுதுங்களா? யார் ஓனர் அப்படின்றத பொறுத்து பிரிக்கிறது மோஸ்ட்லி தி சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்றது. கோஆபரேட்டிவ் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல நிறைய பிரியும். அதுவும் இல்லாம வந்துட்டு கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் வந்து ரஷ்யாவில் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ரஷ்யா, சைனா எல்லாம் வந்துட்டு கலெக்டிவ் ஃபார்மிங் யூஸ் பண்ணுவாங்க. கலெக்டிவ் ஃபார்மிங்னா என்ன மீனிங்? கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட், கொஞ்சம் கொஞ்சம் தப்பு. ஓகே, புரியும். மெயினா வந்து ஓனர்ஷிப் வச்சு பிரியுது. சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கிறது வந்து ஓனர்ஷிப் வச்சு பிரியுது. இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கிறது எத்தனை கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்றோம், எதுல இருந்து நமக்கு மேஜர் இன்கம் வருது அப்படின்றத வச்சு இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சொல்றோம். இதெல்லாம் இது அக்ரிகல்ச்சர் இன் ஜெனரல் வந்து என்ன கிராப் ரிலேட்டடானது. இது எதுக்கு? ஹார்டிகல்ச்சர் ப்ரொடியூஸ். இது பிக்கரிஸ், அது கோட்ஸ், இது ஃபிஷரிஸ், மஷ்ரூம் ப்ரொடக்ஷன், கேட்டில் ரேரிங், டக், பவுல்ட்ரி, இது செரிகல்ச்சர், இது ஃபாடர், லாஸ்டா இருக்கிறது ஃப்ளாரிகல்ச்சர். புரியுதுங்களா? சோ இதுல இருந்து கேட்டது வந்து டிஃபைன் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், டிஃபைன் ஐஎஃப்எஸ், ஹவு கேன் ஐஎஃப்எஸ் improve the income of different land holding groups. ஆக்சுவலா இந்த क्वेश्चन வந்து அதிலே ஆல்ரெடி கவர் பண்ணிருப்பாங்க, அக்ரானமில கவர் பண்ணிருப்பாங்க. நான் கவர் பண்றது வேற தான். புரியுதுங்களா? நான் இந்த இது இல்லாம வேற என்ன இருக்கோ, அதாவது வந்து அக்ரானமில என்னென்னலாம் கவர் ஆகாம இருந்துச்சோ அதை தான் மீதியை தான் நான் கவர் பண்றேன். புரியுதுங்களா? இது அக்ரானமில மட்டும் இல்ல, இது ஜிஎஸ்லயுமே கேட்டிருப்பாங்க. இந்த क्वेश्चन வந்துட்டு இதே क्वेश्चन அப்படியே நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ஜிஎஸ் क्वेश्चन அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இதே क्वेश्चन அப்படியே ஜிஎஸ் 3லயும் கேட்டிருப்பாங்க. டிஸ்கஸ் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். How can IFS improve the livelihood of small and marginal farmers? இந்த क्वेश्चन அப்படியே ஒரு லைன் கூட மாறாம GS 3லயும் கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? சோ இந்த டைம் யார் யாரெல்லாம் அக்ரானமி பிளஸ் எஸ்டபிலிட்டி எழுதிருப்பீங்களோ அவங்களும் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் क्वेश्चन பார்த்தேன். அந்த क्वेश्चन
தேர்டா இருக்கிறது வந்து டிஸ்கிரைப் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். டிஸ்கிரைப் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ரெலவன்ஸ் இன் பிரசன்ட் சினாரியோ. ஸோ இந்த ஏரியாவில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஏரியா. ஒரு ஃபார்மிங்கும் பார்க்கும்போது இது அதுன்ற கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? புரிஞ்சுதுங்களா? போலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கான அந்த டெஃபினேஷன் when farms in a group are similar in kinds and proportion of crops and livestock. Similar in kinds and proportion of crops and livestock that are produced. And methods and practices. சிம்பிளா என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஃபார்ம், நான் ஒரு ஃபார்ம், இன்னொருத்தவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. இதுக்குள்ளார ப்ரொடியூஸ் என்ன சிமிலாரிட்டி இருக்கு, என்ன மெத்தட் ஃபாலோ பண்றாங்க, அந்த என்னென்ன ப்ரொடியூஸ் சிமிலார், அவங்களுக்குள்ளார என்ன சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்றது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரே கமாடிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்களா, இல்ல ஏதாவது மல்டிபிள் கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களா, மல்டிபிள் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களா அப்படின்றத வச்சு தான் பிரிக்கிறதா வந்துட்டு இந்த டைப்ஸ் அப்படின்றது. புரியுதுங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த கிளாசிபிகேஷன் என்னன்னு புரிஞ்சுது அப்படின்னா அதுக்கான மீனிங் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் ஃபர்ஸ்ட். இது வந்து என்னது? ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங். ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்னா என்ன அர்த்தம்? அதாவது மோர் தென் 50% ஆஃப் தி இன்கம், மோர் தென் 50% ஆஃப் இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு ப்ராடியூஸ். மேபி ரைஸா இருக்கலாம், இல்ல வீட்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ ரைஸ் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ரைஸ் ஃபார்மிங் சொல்றோம். வீட் கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னா வீட் ஃபார்மிங். எவ்வளவு இன்கம்? மோர் தென் 50% ஆஃப் தி இன்கம். இதுக்கான டெஃபினேஷன் எழுதணும் அப்படின்னா இதுதான் எழுதணும். மோர் தென் 50% ஆஃப் தி இன்கம் ஃப்ரம் ஸ்பெசிஃபைடு கமாடிட்டி இல்ல ஸ்பெசிஃபைடு ப்ராடியூஸ். அப்ப டைவர்சிஃபைடு ஃபார்மிங்னு இருக்கு. அப்ப டைவர்சிஃபைடு ஃபார்மிங்னா என்ன அர்த்தம்? என்னமா? இது அப்படியே ரிவர்ஸ். எந்த கிராப்புமே மோர் தென் 50%. மோர் தென் 50% வந்து இன்கம்ல சொல்றோம், இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம். இப்ப ஃபார்மர்ஸ் வந்து 10,000 ரூபாய் அவருக்கு இன்கம் அப்படின்னா 8,000 ரூபாய் ரைஸ்ல இருந்தே வருது. புரியுதுங்களா? 8,000 ரூபாய் வந்து ரைஸ்ல இருந்தே வருது. அப்ப எதுல வரும்? ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ல போயிடுது. புரியுதுங்களா? 8,000 ரூபாய் ஒரு ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து 8,000 ரூபாய் அப்படின்னா இதுல இருந்து 8,000 ரூபாய் வந்துட்டு எதுல இருந்து வருது? ரைஸ்ல இருந்து வருது. ஸோ அப்போ மோர் தென் 50% சொல்றோமா? 8,000 வந்து மோர் தென் 50% ஆஃப் 10,000 சொல்லலாமா? அதாவது மோர் தென் 5,000 அப்படின்னு சொல்லலாமா? ஸோ அதனால இது எதுல போகுது? ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ல போகுது. அதுவே செகண்ட் கேட்டகரி வந்து இது எந்த இதுவுமே அவர் ஃபார்மர் ப்ரொடியூஸ் பண்ண எந்த இதுலயுமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு மோர் தென் 50% இன்வால்வ், மோர் தென் 50% ஆஃப் தி இன்கம் வந்து இல்ல. புரியுதுங்களா? அப்படின்னா என்னன்னு சொல்லலாம்? டைவர்சிஃபைடு ஃபார்மிங். இது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா நோ கமாடிட்டி has more than 50% share, has more than 50% share. சோ அதுக்கு என்னன்னு சொல்றோம்? டைவர்சிஃபைடு ஃபார்மிங் சொல்றோம். அப்படின்னா என்ன? எல்லா கமாடிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. இந்த ரெண்டும் யார் யாருக்கு புரியல? டைவர்சிஃபைடுக்கும் ஸ்பெஷலைஸ்டுக்கும். மோர் தென் 50% இன்கம் வந்து ஒரே இதுல வந்துச்சு அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு. எந்த இதுல இருந்துமே மோர் தென் 50% கிடைக்கல வரல அப்படின்னா வந்துட்டு எந்த இதுல வருது? டைவர்சிஃபைடு. சரிங்க சார், அப்ப டைவர்சிஃபைடு மிக்ஸ்டுலாம் நிறைய இடத்துல ஒரே மாதிரியே வந்திருக்கு. அப்ப இது ரெண்டு எப்படி சார் டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க? டைவர்சிஃபைடு ஃபார்மிங்க்கும் மிக்ஸ்டு ஃபார்மிங்க்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நிறைய இடத்துல டைவர்சிட்டி ஃபார்மிங் தான் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். இது ரெண்டையும் டிஸ்டிங்விஷ் பண்ணனும்னா எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க? இவங்க சொன்னாங்கல்ல மிக்ஸ்டுல வந்துட்டு அட்லீஸ்ட் லைஃப் ஸ்டாக்கோட ரோல் முக்கியமான ரோல். மிக்ஸ்டு டைவர்சிட்டி ஃபார்மிங்க்கு வந்துட்டு மிக்ஸ்டு ஃபார்மிங் சொன்னோம் அப்படின்னா இங்க வந்து லைஃப் ஸ்டாக்கோட ரோல் வந்து முக்கியமான ரோல். லைஃப் ஸ்டாக் வந்து எவ்வளவு இருந்து எவ்வளவு வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணலாம்? இன்கம் 10ல இருந்து 49% மேக்ஸிமம். மினிமம் லைஃப் ஸ்டாக்கோட, அதாவது மிக்ஸ்டு ஃபார்மிங் எப்ப சொல்றோம் அப்படின்னா லைஃப் ஸ்டாக்கோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கு இங்க. அப்ப அந்த லைஃப் ஸ்டாக்ல இருந்து எவ்வளவு இன்கம் வந்து earn பண்ணலாம் அந்த ஃபார்மர்? 10ல இருந்து 49%. ஏன் 49%? ஒருவேளை 50% என்ன ஆயிடும்? 50% ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ல போயிடுது. சூப்பர், அட்லீஸ்ட் லிசன் பண்றீங்க, ஃபாலோ பண்றீங்க ஒழுங்கா.
புரியுதுங்களா? 10 to 49% எதுல இருந்து வரணும்? அட்லீஸ்ட் லைவ் ஸ்டாக்ல இருந்து வரணும். அதுதான் வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 3 யார் யாருக்கு புரியல சொல்லுங்க, ஆன்லைன்லயோ ஆஃப்லைன்லயோ. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? மோர் தென் 50% ஆஃப் தி இன்கம் வந்துட்டு ஃப்ரம் அ பர்டிகுலர் என்டர்பிரைஸ். செகண்ட் வந்து என்ன? எதுல இருந்துமே மோர் தென் 50% வரல, எல்லாமே குறைவா தான் வந்துட்டு இருக்கு. தேர்டா இருக்கிறது வந்து மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங்னா அதுல கேட்டிலோட ரோல் இருக்கணும், அந்த கேட்டில் இல்ல லைவ் ஸ்டாக் ரியரிங்கோட ரோல் இருக்கணும். ஸோ அந்த லைவ் ஸ்டாக்கும் வந்துட்டு மினிமம் 10ல இருந்து மேக்ஸிமம் 49 வரைக்கும் போகலாம். புரியுதுங்களா? அப்ப அந்த 49 தாண்டுச்சு அப்படின்னா எதுல போயிடும் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ல போயிடும். 50% அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா அது ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங்ல போயிடும். புரிஞ்சுதுங்களா? ஃபோர்த்தா இருக்கிறது வந்து ரேன்ச்சிங். ரேன்ச்சிங்னா என்ன அப்படின்னா மோஸ்ட்லி லேண்ட்லெஸ் பீப்புள், இவங்ககிட்ட வந்து ஓன் லேண்ட் இருக்காது, பப்ளிக் லேண்ட், மேபி பஞ்சாயத்து லேண்டா இருக்கலாம், இல்ல வந்து ஏதோ மலை பிரதேசத்துல அந்த ஹில்லி ஏரியாஸ்ல வந்துட்டு போய் அந்த மாட்டை மட்டும் மேய்ச்சிட்டு வருவாங்க தெரியுமா, அதான் ரேன்ச்சிங் அப்படின்னு சொல்றது. கிராஸ் லேண்ட் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் வந்து இது இருக்கும். நம்ம இந்தியாவில் வந்துட்டு ராஜஸ்தான்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்ப ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்துச்சா, யார் யார் பாத்தீங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரு நல்ல படம் தான். ஸோ அதுல வந்துட்டு ஓட்டிட்டு போவாங்க, அந்த ஆட்டை வந்து ஓட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஏதோ ஒரு பப்ளிக் லேண்ட்ல போயிட்டு அந்த ஆட்டு மாடை மேய்ச்சிட்டு வர்றது, நம்ம ஓன் லேண்ட் இல்ல, பப்ளிக் லேண்ட்ல இல்ல ஏதோ ஒரு காமன் லேண்ட்லயோ இல்ல யாரோ ஒருத்தவங்க லேண்ட்லயோ போயிட்டு அந்த மாதிரி மேய்ச்சிட்டு வரதுக்கு பேர் என்ன? ரேன்ச்சிங் அப்படின்னு சொல்றோம். ஜியாகிரபில இதை பத்தி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இல்ல? ரேன்ச்சிங், நொமாடிக் ஹெர்டிங் அதெல்லாம் பத்தி படிச்சிருப்பீங்க. ட்ரை ஃபார்மிங் எப்ப சொல்லுவோம்? எவ்வளவு ரெயின்ஃபால் இருக்கணும்? ட்ரை ஃபார்மிங்னா எவ்வளவு ரெயின்ஃபால் இருக்கணும்? எவ்வளவு எவ்வளவு மில்லிமீட்டர்? லெஸ் தேன் 750 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ட்ரை ஃபார்மிங் சொல்றோம். லெஸ் தென் 750 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால், லெஸ் தேன் 750 மில்லிமீட்டர் ரெயின்ஃபால் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ட்ரை ஃபார்மிங் சொல்லுவோம். ஸோ இப்போ ட்ரை ஃபார்மிங்ல என்ன மாதிரியான கிராப்பை மட்டும் நம்ம க்ரோ பண்ண முடியும்? மில்லட்ஸ், இதெல்லாம் வந்து வாட்டர் குறைவா தேவைப்படுதோ அதை மட்டும் தான் க்ரோ பண்ண முடியும். ட்ரவுட் டாலரண்ட் வெரைட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை க்ரோ பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இதான் ட்ரை ஃபார்மிங் அப்படின்றது. லாஸ்டா இருக்கிறது, சிக்ஸ்தா இருக்கிறது வந்து இரிகேட்டட் ஃபார்மிங். இரிகேட்டட் ஃபார்மிங்னா என்னன்னு சொல்லுங்க. நார்மலா இரிகேஷன் பண்றது இல்ல, ஆர்டிபிஷியலா சோர்ஸ், ஆர்டிபிஷியலா போர்வெல்ஸ் மூலியமாவோ இல்ல கெனால்ஸ் மூலியமாவோ பண்றது வந்துட்டு இரிகேட்டட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். போர்வெல்ஸ் மூலியமா இல்ல கெனால்ஸ் மூலியமா சப்ளை பண்றோம்ல, இது என்ன? இல்ல மைக்ரோ இரிகேஷன் ஒரு இது இல்ல வராது, அந்த கெனா இதுலயே வந்துரும், அந்த இரிகேட்டட் ஃபார்மிங்லயே வந்துரும். ஒரு ட்ரிப் ஸ்ப்ரிங்க்லர் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இரிகேட்டட் ஃபார்மிங்லயே வந்துரும். புரிஞ்சுதுங்களா? அந்த கிளாசிபிகேஷன் 6 கிளாசிபிகேஷன். இதுல ஒரு ஃபார்மர் வந்து டைவர்சிஃபைட் ஃபார்மிங் சூஸ் பண்ணுமா இல்ல ட்ரை ஃபார்மிங் சூஸ் பண்ணுமா அப்படிங்கறது வந்து எதை வச்சு டிட்டர்மைன் ஆகும்? புரியுதுங்களா? என்ன கேக்குறேன் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஒரு ஃபார்மை வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங் யூஸ் பண்ணுமா, எதை யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கு வந்து எந்த ஃபேக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுது? சொல்லுங்கம்மா, என்ன சொல்றீங்க? டெம்பரேட், கிளைமேட். ஓகே. ஒருவேளை டெம்பரேட் அதிகமா இருந்துச்சுன்னா எதுல போலாம்? இதுல டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால்லையும் என்ன? ஓகே, ரெயின்ஃபால் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்பெஷலைஸ்டு ஃபார்மிங். ஒருவேளை ரைஸ் கல்டிவேட் பண்ணணும்னா அந்த மாதிரி போகலாம். ஸ்பெஷலைஸ்டு, ரெயின்ஃபால் அதிகமா இருக்கு, ஸோ இரிகேஷன் நல்லா இருக்கு அப்படின்னா ரைஸ் கல்டிவேட் பண்ணலாம். ஏமா அவங்க சொல்றாங்க, நான் சப்போர்ட் பண்றேன். திரும்ப ஏதோ நான் சொன்ன மாதிரி அவங்க சொன்னதுக்கும் நான் ரைஸ்னு எக்ஸாம்பிள் சொல்லி ஓகே தண்ணி அதிகமா தேவைப்படும் அதனால அவங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா ரைஸ்னா அசியூட் எம்எஸ்பி இருக்குல்ல, சோ எம்எஸ்பில கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க. புரியுதுங்களா? இப்ப மத்த கிராப் டைவர்சிஃபைடு போனா எம்எஸ்பி அச்சீவ் ஆகல, சோ அதனால யோசிக்கிறாங்க அந்த மாதிரி. புரியுதுங்களா? அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அப்ப டைவர்சிஃபைடு போகணும் அப்படின்னா லேபர் அதிகமா தேவைப்படும், பட் அவங்ககிட்ட அந்த லேபர் இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அந்த ஃபேக்டர்ஸ் தான் அடுத்து. இது சொல்லுங்க, என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைன் ஆகுது? நம்பர் 1 வந்து வாட்டர் அவைலபிலிட்டி வச்சு சொல்லிட்டீங்க.
நான் ஒரு 3 சொல்றேன், மீதி 3 நீங்க சொல்லுங்க. ஈஸியா இருக்கிறதெல்லாம் நீங்க சொல்லிடுவீங்க. லேபர் லேபர் டிட்டர்மைன் பண்ணுவா பண்ணாதா? இந்த இதுல வந்துட்டு என்னமா சீசனல் சேஞ்சஸ். இந்த இதுல வந்துட்டு எதுக்கு வந்து அதிகமா லேபர் தேவைப்படலாம்? டைவர்சிஃபைட் ஃபார்மிங்க்கு கண்டிப்பா அதிகமா தேவைப்படும். மிக்சருக்கும் வந்து தேவைப்படும். புரியுதுங்களா? லேண்ட் அவைலபிலிட்டி. லேண்ட் அவைலபிலிட்டி. ஒருவேளை நான் ஸ்மால் ஃபார்மரா இருந்தா, அதாவது லார்ஜ் ஃபார்மரா இருந்தா இதுல எதை சூஸ் பண்ணிருக்கலாம்? ஸ்மால் ஃபார்மரா இருந்தா எதை சூஸ் பண்ணிருக்கலாம்? லேண்ட்லெஸ் ஃபார்மரா இருந்தா எதை சூஸ் பண்ணிருக்கலாம் இதுல? லேண்ட்லெஸ் ஃபார்மரா இருந்தா ரேன்ச்சிங் போயிருக்கலாம். 4 ஆடு 4 மாடு பிடிச்சிட்டு ஓடிட்டு போயிருக்கலாம். ஒருவேளை லேண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா எதை பண்ணிருக்கலாம்? ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மிங் இல்ல மோஸ்ட்லி டைவர்சிஃபைட் ஃபார்மிங்க்கு போலாம். புரியுதுங்களா? ஸ்பெஷலைஸ்ட் கூட தேவையில்ல. டைவர்சிஃபைடுக்கு போகலாம். ஒருவேளை ஸ்மால் ஃபார்மரா இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்மிங் போகலாம். புரியுதுங்களா? மீதி நீங்க சொல்லுங்க என்னன்ட்டு. அவைலபிலிட்டி ஆஃப் இன்புட், அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல், அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். அவைலபிலிட்டி ஆஃப் கேபிட்டல். பணம் அதிகமா கையில இருந்துச்சு அப்படின்னா டைவர்சிஃபைட் ஃபார்மிங்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? கேட்டல்ல கொஞ்சம், லைஃப் ஸ்டாக்ல கொஞ்சம், பிகரிஸ்ல கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். வேற என்ன? கிளைமேட். கிளைமேட் வச்சு எப்படி எந்த ஃபார்மிங் போகலாம்னு சொல்றீங்க? கிளைமேட் எது ரெண்டு? ஓகே, ட்ரை ஃபார்மிங் ஆர் இரிகேட்டட் ஃபார்மிங். ரெயின்ஃபால்னு சொல்லியாச்சு. வாட்டர் அவைலபிலிட்டி என்னப்பா? சாயில் டைப். ஓகே, ஃபெர்டைல் சாயிலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இல்ல பேரன் லேண்டா இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஃபெர்டிலிட்டியை பொறுத்து என்ன கிராப் க்ரோ பண்றது மாறும். எவ்வளவு கிராப் க்ரோ பண்றது மாறும். புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? இதான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். டோபோகிராஃபியும் எழுதலாமா? மார்க்கெட் அவைலபிலிட்டி, மார்க்கெட் டிமாண்ட். ஆன்லைன்லயும் அதே தான் எழுதிருக்காங்க. மார்க்கெட் அவைலபிலிட்டி இல்ல டிமாண்ட் என்ன இருக்கு அந்த ஊர்ல அப்படின்றத பொறுத்து என்ன என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்றது மாறும். புரிஞ்சுதுங்களா? இது 5க்கும் டிஃபரன்ஸ் என்னன்ட்டு, டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் அதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங். சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங்கிறது எதை பேசிஸா வச்சு டிட்டர்மைன் ஆகுது? ஓனர் யாரு அப்படின்றது. இட் இஸ் டிபெண்டிங் ஆன் தி ஆர்கனைசேஷனல் செட்டப் ஆர் ஓனர் அப்படின்னு சொல்லலாம். இட் இன்வால்வ்ஸ் கொஸ்டின்ஸ் லைக் who is the owner of the land, whether resources are used jointly or individually, whether the resources are used jointly or individually. இதுல வந்து ஜாயிண்டா, அதாவது எல்லாரும் சேர்ந்து ரிசோர்ஸ் யூஸ் பண்றது எதுல? கோஆபரேட்டிவ்ஸ். புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்ல வந்து ஜாயிண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுவோம். இண்டிவிஜுவலா ரிசோர்ஸ், அவங்களோட ஓன் ரிசோர்ஸ் யூஸ் பண்றது எது? ஓகே, கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங், பீசன்ட் ஃபார்மிங்ன்றதுல வந்து இண்டிவிஜுவலா அவங்களோட ஓன் ரிசோர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ரிசோர்ஸ் யாரு யூஸ் பண்றா? கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து ரிசோர்ஸ் யூஸ் பண்றாங்களா? லேண்டோ இல்ல வந்துட்டு தேவையான இன்புட்ஸோ வந்துட்டு கலெக்டிவா யூஸ் பண்றாங்களா? இல்ல தனித்தனியா இண்டிவிஜுவலா யூஸ் பண்றாங்களா ரிசோர்ஸ? யார் அந்த லேண்டுக்கு ஓனர் யாரு அப்படின்றத பொறுத்து பிரிக்கிறது தான் வந்துட்டு இந்த இது சிஸ்டம்ஸ் ஆஃப் ஃபார்மிங். இந்த மாதிரி இருக்கிறது வந்து எந்த மாதிரி ஃபார்மிங்? இது மாதிரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற பிஹேவியர் இருக்கிறது கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங். ஏதோ ஒரு லேண்ட் லார்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு லேண்ட் லார்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட நிறைய இருக்கும். எதனாவது எஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். டீ எஸ்டேட்டோ இல்ல காஃபி எஸ்டேட்டோ இல்ல சுகர் கேன் பிளான்டேஷனோ. புதுசா ஒரு படம்லாம் வந்திருக்குல்ல, ஒரு பிளான்டேஷன் பேசிஸ்ல படம்லாம் நிறைய வந்திருக்கு புதுசா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பேசிஸா வச்சு இந்த கேட்டகரியில வரும் கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங்ல. கேபிட்டலிஸ்டிக் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்னன்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன? ஃபார்மர்ஸ் வந்து கம்பெனிஸோட அக்ரிமெண்ட் முன்னாடியே போடுறது, அது வந்துட்டு இந்த இது கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல வருது. கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னா அட்லீஸ்ட் என்னன்னு இப்ப தெரிஞ்சிருக்கும். கலெக்டிவ் ஃபார்மிங் மட்டும் என்னன்னு சொல்லுங்க. சவுண்ட் மட்டும் வருது.
சொல்லுங்கம்மா. ஓகே. ஆக்சுவலி நிறைய பேர் சேர்ந்து இது மெயினா வந்துட்டு இந்த கலெக்டிவ் ஃபார்மிங் வந்து ரஷ்யா சைனாலாம் இருக்குமா? ரஷ்யா சைனாலாம் இருக்கும். நிறைய பேர் சேர்ந்து அவங்களோட ரிசோர்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதுக்கப்புறம் பண்றது. புரியுதுங்களா? ஆக்சுவலா அந்த ரஷ்யா சைனாலாம் வந்துட்டு அந்த ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம்ல, அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன் இருக்குல்ல, அது எதுவுமே வந்து அவங்க டிசைட் பண்ண முடியாது. சைனாலாம் என்ன வெரைட்டி க்ரோ பண்ணணும் இது எல்லாத்தையுமே யார் டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தான் டிட்டர்மைன் பண்ணும். அது பாப்போமா? கோஆபரேட்டிவ் கீழே வந்துட்டு கோஆபரேட்டிவ் கலெக்டிவ்னு ஒன்று வரும். கோஆபரேட்டிவ்ஸ்லேயே கோஆபரேட்டிவ் இதுல நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு கிளாசிபிகேஷனா வந்து கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங்னு வரும். கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங். புரியுதுங்களா? இந்த கோஆபரேட்டிவ்ல நிறைய கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு டைப் வந்து கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங் வரும். இந்த கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங்க்கும் இந்த கலெக்டிவ் ஃபார்மிங்க்கு என்ன வித்தியாசம்? எக்ஸ்ட்ரா அந்த கோஆபரேட்டிவ்ன்ற வார்த்தை ஆட் ஆகும்போது என்னென்ன வந்து அடிஷனலா இருக்கு? வாலண்டரி பார்ட்டிசிபேஷன், டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் இதெல்லாம் ஆட் ஆகும். புரியுதுங்களா? பட் இங்க வந்து அந்த இது கிடையாது. சைனால வந்துட்டு என்ன டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் இருக்கு? சைனால இருந்து என்ன மாதிரியான கவர்மெண்ட் இருக்கு? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். எலெக்ட் பண்றாங்களா இல்ல எப்படி பண்றாங்க? சிங்கிள் பார்ட்டி இல்ல ஒன் பார்ட்டி ரூல்? மிலிட்டரி ரூல் இல்ல போலீஸ் ரூல்? என்னப்பா? ஃபோர்த்தா இருக்கிறது வந்து ஸ்டேட் ஃபார்மிங்ப்பா. இது எல்லாமே தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் மறுபடியும். முன்னாடி ஒரு ட்ரெய்லர் மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்டேட் ஃபார்மிங். ஸ்டேட் ஃபார்மிங்னா இங்க அந்த லேண்ட் யாரோடது? அந்த ஓனர் ஆஃப் த லேண்ட் யாரு? கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்துட்டு அபிஷியல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிருக்கும். மேனேஜ் பண்ணுங்க, மேனேஜர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபார்ம் மேனேஜர் அந்த மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிருக்கும். அந்த அபிஷியல்ஸ் வந்துட்டு லேபர்ஸை தனித்தனியா ஹையர் பண்ணி, லேபர்ஸ் தனியா பே பண்ணி ஹையர் பண்ணி அது மூலியமா கல்டிவேட் பண்றாங்கல்ல, இதை வந்து ஸ்டேட் ஃபார்மிங் அப்படின்றது. ஃபிஃப்த்தா இருக்கிறது பீசன்ட் ஃபார்மிங். இது என்னன்னு சொல்லுங்க யாருன்னா? டெனன்ட்னா அப்ப டெனன்ட்ன்றது இதான் வந்து நம்ம ஊர்ல காமனா இருக்கிறது. உங்களோட நிலம், உங்களோட ஓன் அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன், நீங்க டிசைட் பண்ணுங்க எல்லாத்தையும் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதான் வந்து பீசன்ட் ஃபார்மிங் அப்படின்றது. நிலத்தோட ஓனர்ஷிப் யாரு? இண்டிவிஜுவல் ஃபார்மர். அந்த ஃபார்மிங்ல அவர் வந்து என்ன சீடு யூஸ் பண்ணணும், என்ன கிராப் கல்டிவேட் பண்ணணும், எப்போ வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும், அது எங்க விற்கணும், இதெல்லாம் யார் டிசைட் பண்றா? அந்த இண்டிவிஜுவல் ஃபார்மரே டிசைட் பண்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் வந்து பீசன்ட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். இன் ஜெனரல் நம்ம பார்க்கும்போது நம்ம ஊர்ல இருக்கிறதுலாம் வந்து பீசன்ட் ஃபார்மிங்கா தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ். போலாங்களா அடுத்தது? அதே இதை ஒன்னொன்னையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கோஆபரேட்டிவ் ஃபார்மிங். கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்னா என்ன டெஃபினிஷன்? A voluntary association of cultivators for better utilization of resources. A voluntary association of cultivators for better utilization of resources. புரியுதுங்களா? கோஆபரேட்டிவ்னு வரும்போதே ரெண்டு மூணு பிரின்சிபல் வந்துருது. வாலண்டரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துருது. புரியுதுங்களா? ஸோ இந்த கோஆபரேட்டிவ் வந்து எப்படி பிரிக்கலாம்? கோஆபரேட்டிவ் எதுக்காக பண்றாங்க? கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் இவ்வளவு நேரம் அதான் பார்த்துட்டு இருந்தோம் போன டாபிக்ல. கோஆபரேட்டிவ் ஃபார்மிங் எதுக்காக பண்றாங்க? இட் பெனிஃபிட்ஸ் போத் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் கன்சியூமர். மெயினா வந்து ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும், இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அதுல இருந்து கொஞ்சம் லாபம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபார்ம் பண்றது அந்த கோஆபரேட்டிவ் அப்படின்றது. இது எப்படி பிரிக்கலாம் கோஆபரேட்டிவ் ஃபார்மிங்? கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் ஜாயின்ட் ஃபார்மிங், கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங், லாஸ்டா இருக்கிறது வந்து கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங். என்ன ஃபார்மிங்? கோஆபரேட்டிவ் பெட்டர், ஜாயின்ட், கோஆபரேட்டிவ் டெனன்ட், கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க இந்த ஏரியா. நீங்க போயிட்டு தனியா படிச்சீங்கன்னா புரியாது. கண்டிப்பா சொல்லிடுறேன். ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு தனியா படிச்சாலும் புரிஞ்சிடும். பட் இந்த இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணாதான் புரியும்.
சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங். ஓனர்ஷிப்பும் இண்டிவிஜுவல். அதாவது அந்த ஃபார்ம் ஆபரேஷன் பண்றாங்கல்ல, ஃபார்ம் ஆபரேஷன் என்னென்ன இன்க்ளூடட் அதுல? எப்ப வீடிங் பண்ணணும், எப்ப கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணணும், எப்ப ஹார்வெஸ்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆபரேஷன்ல வருது. ஓனர்ஷிப்பும் யாரு? இண்டிவிஜுவல் ஓனர். ஸோ ஓனர்ஷிப்பும் இங்க இண்டிவிஜுவல், பண்ணக்கூடிய ஆபரேஷன் இண்டிவிஜுவல். அப்புறம் ஏன் கோஆபரேட்டிவ்னு சொன்னாங்க? அப்ப ஏன் இதை கோஆபரேட்டிவ் சொன்னாங்க? ஏதோ மெஷினரிஸ் வந்து காமனா எங்கன்னா இருந்து வாங்கியிருக்கலாம். அக்ரிகல்ச்சர் மெஷினரிஸ் வந்துட்டு சப்போஸ் இவர் வந்து மெஷினரிஸ் வாங்குறாரு, ஃபர்ஸ்ட் பர்சன் வாங்குறாரு அப்படின்னா, அந்த கோஆபரேட்டிவ்ல இருந்து வாங்குற மெஷினரிஸ் வந்துட்டு எவ்வளவு வாடகையோ அதை கொடுத்துடலாம். புரியுதுங்களா? சப்போஸ் இவரு வாங்குறாரு, இன்னொருத்தர் வாங்குறாரு, பர்சன் 2 வாங்குறாரு அப்படின்னா, அந்த மெஷினுக்கான வாடகை, நான் ஒரே சிம்பிள் லைன்ல சொல்லிட்டு மெஷினரிஸ், பட் எல்லாம் நிறைய சப்ளை, நிறைய இன்புட்ஸ் அவர்கிட்ட இருந்து வாங்கிருக்கலாம், அந்த கோஆபரேட்டிவ்ஸ் இருந்து வாங்கிருக்கலாம். இவங்க எல்லாமே ஒரே கோஆபரேட்டிவ்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மரும் வந்து அதே கோஆபரேட்டிவ்ல இருந்திருக்கலாம், செகண்ட் ஃபார்மரும் அதே கோஆபரேட்டிவ்ல இருக்கலாம். ஓனர் லேண்ட் யாருது? இந்த லேண்ட் வந்து ராமோடது, இந்த லேண்ட் யாரோடது? ரவியோடது. அப்ப எந்த காரணத்தால இந்த கோஆபரேட்டிவ் சொல்றாங்க? இவங்க ரெண்டு பேரும் ஒரு கோஆபரேட்டிவ்ல மெம்பரா இருக்காங்க. அந்த கோஆபரேட்டிவ்ல இருந்து என்ன வாங்குறாங்க? மெஷினரிஸ் வாங்குறாங்க. புரியுதுங்களா? சோ இப்போ இவரோட ப்ராஃபிட், ராமோட ப்ராஃபிட் அப்படின்னா எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோம்? இவரோட லாபம் என்னன்றது? அந்த ஒரு ஏக்கரை வித்ததுல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கோ, டோட்டல் அமௌண்ட் ஒரு ஏக்கர் வித்ததுல வந்துட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கோ, ஒரு ஏக்கர்ல இருந்த ப்ராடியூஸ் வித்ததுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கோ அதுல இருந்து என்ன சப்ராக்ட் பண்ணணும்? எஸ்பெஷலி இந்த மெஷினரிஸ் நிறைய யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே ஆட் ஆகுது. புரியுதுங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கும்போது கம்பேர் ஆகும், அடுத்தடுத்து வரும்போது இதே மாதிரி கம்பேர் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். சோ இவர் எவ்வளவு லாபம் எடுத்தாரு அப்படின்றது எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம்? அந்த ஒரு ஏக்கர்ல பேடி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த பேடியை வித்ததுல எவ்வளவு காசு வந்துச்சு, அதுல இருந்து நம்ம மெஷினரிஸ் மைனஸ் மெஷினரிஸ் இல்ல என்ன ஃபார்ம் ஆபரேஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ காமனா, சோ அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணா அவரோட லாபம். சரி, அதே மாதிரி இவரோட லாபம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 3 ஏக்கர்ல இவர் வீட் கோதுமை க்ரோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இல்ல வேற ஏதோ ஒரு கிராப் க்ரோ பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அதை மார்க்கெட்ல விற்கும் போது எவ்வளவு பிரைஸ் கிடைக்குது, வித்தா எவ்வளவு பிரைஸ் கிடைக்குது, மைனஸ் என்னென்ன இங்க இருந்து அவைல் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? இங்க இருந்து ஏதாவது மெஷினரிஸ் வாடகைக்கு வாங்கியிருக்கலாம், இல்ல ஏதாவது இன்புட்ஸ் வாங்கியிருக்கலாம், அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது? இவரோட ஓன் ப்ராஃபிட் வந்து வந்துருது. புரியுதுங்களா? இங்க என்னென்ன வந்து தனித்தனியா இண்டிவிஜுவலா என்னென்ன இருக்கு? இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப்பா? ஓனர்ஷிப் வந்து இண்டிவிஜுவல். அப்புறம் ஆபரேஷனும் இண்டிவிஜுவல். அப்ப எப்போ வந்து கோஆபரேட்டிவ், அந்த கோஆபரேட்டிவ்ன்ற வார்த்தை ஏன் வருது? மெஷினரிஸ் வந்து காமனா வந்து போய் வாங்கியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த கோஆபரேட்டிவ்ல இருந்து வாங்கியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓனர்ஷிப்பும் மாறல, ஆபரேஷனும் வந்து இண்டிவிஜுவல் தான். ஓனர்ஷிப்பும் இண்டிவிஜுவல், ஆபரேஷனும் இண்டிவிஜுவல். இதான் ஃபர்ஸ்ட் கேஸ், கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங். இது யாருக்கெல்லாம் புரியல? இது இவரோட நிலம், இவர் பாட்டி அது வேலையில பார்த்துட்டு இருக்காரு. இது இவரோட நிலம், இவர் பாட்டி இவர் நிலத்துல அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. புரியுதுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் கேஸ், கோஆபரேட்டிவ் பெட்டர் ஃபார்மிங். போலாங்களா? அடுத்தது செகண்ட் கேஸ். செகண்ட் வந்து கோஆபரேட்டிவ் ஜாயின்ட் ஃபார்மிங். இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் பட் கலெக்டிவ் ஆபரேஷன். இண்டிவிஜுவல் ஓனர்ஷிப் பட் கலெக்டிவ் ஆபரேஷன் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலம் யாரோடது? ராமோடது. இந்த நிலம் யாரோடது? ரவியோடது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. புரியுதுங்களா? இந்த நிலத்துக்கு ஓனர் இவரு, இந்த நிலத்துக்கு ஓனர் இவரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. பட் ஆபரேஷன் வரும்போது எல்லாமே கலெக்டிவ் ஆயிடுச்சு. ஆபரேஷன் வரும்போது எல்லாமே கலெக்டிவ் ஆயிடுச்சு. இப்ப சோவிங் பண்றதும் எல்லாத்தையும்
மெர்ஜ் பண்ணி எல்லாமே சேர்த்து சோவிங் பண்றோம். புரியுதுங்களா? இதுல வந்து வேற ஏதாவது இன்புட்ஸ் தரணும், சீட்ஸ் இல்ல கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே 2 பேர் சேர்ந்து கலெக்டிவா யூஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? 2 பேர் சேர்ந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இல்ல இதுல ஏதாவது வீடிங் பண்ணணும் அப்படின்னாலுமே 2 பேருமே இறங்கி வீடிங் பண்றாங்க. இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த 1 ஏக்கரையும் 3 ஏக்கரையும் மெர்ஜ் பண்ணா 4 ஏக்கர் வருதா? அவங்க பண்றது எல்லாமே 4 ஏக்கருக்கு பண்றாங்க. 4 ஏக்கர்ல பேடி கல்டிவேஷன் இல்ல 4 ஏக்கர்ல ஏதாவது ஒர்க் பண்றது, இந்த 4 ஏக்கர்ல வீடிங் பண்ணணும் அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து பண்றாங்க. புரியுதுங்களா? அந்த 4 ஏக்கர்ல இன்புட் ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னா இன்புட்ஸ் 2 பேரும் சேர்ந்து செலவு பண்றாங்க. இப்ப கடைசியா வந்து லாபம் வந்துட்டு 10,000 ரூபாய் வருது. கடைசியா இதுல இருந்து ப்ராஃபிட் வந்துட்டு 10,000 வருது. இப்ப இது எப்படி பிரியன் மட்டும் சொல்லுங்க. கடைசியா லாபம் வந்துட்டு 10,000 ரூபாய் வருது. 75% வந்து இவருக்கு போயிடும். மத்ததெல்லாம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா 70% இவருக்கு போயிடும், 25% இவருக்கு போயிடும். என்ன ரீசன்? இவர் 1 ஹெக்டேர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு, இவர் வந்து 3 ஹெக்டேர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அதுதான் வந்து அந்த தேர்ட் பாயிண்ட்ல இருக்கும். ஈச் மெம்பர் working on the farm receives daily wages for his daily work and profit is distributed according to his share of land. அவரோட ஷேர் எவ்வளோ அப்படின்றத வச்சு இந்த ப்ராஃபிட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். புரியுதுங்களா? லேண்ட் கிட்டத்தட்ட மெர்ஜ் பண்ண மாதிரி மொத்தமா 4 ஏக்கர்ல என்ன பண்ணுமோ அதை பண்றாங்க. அது எல்லாமே வந்துட்டு 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். புரியுதுங்களா? அப்படி இல்ல அப்படின்னா எவ்வளவு செலவு பண்றாங்கன்றது கணக்குல வச்சுக்கிறாங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல வந்து மொத்தமா வந்துட்டு ஒரு 4,000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வச்சுப்போம். அது கடைசியா வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சப்ராக்ட் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? 4,000 ரூபாயில ஒன் நிலத்துல 1/4 உன்னோடுது. புரியுதுங்களா? மொத்தமா காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ், அதாவது இன்புட் காஸ்ட் வந்து 4,000 ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம். 1 ஏக்கருக்கு உன்னோடுது, அப்ப 3 ஏக்கர் என்னோடது அப்படிங்கும்போது 1:3ல அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. புரியுங்களா? அதையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு சீடு வாங்குறதுல வந்துட்டு 4,000 ரூபாய் வருது அப்படின்னா 1,000 ரூபாய் இவரு கான்ட்ரிபியூட் பண்றாரு, 3,000 ரூபாய் அவரு கான்ட்ரிபியூட் பண்ணாரு. பெட்டர் ஃபார்மிங்ல வந்து ஆபரேஷன் கலெக்டிவ் ஆபரேஷன் பார்த்தோமா, எல்லாமே சேர்த்து லேண்ட மெர்ஜ் பண்றாங்கன்னு பார்த்தோமா. இவர் தனியா பண்றாரு, அவர் தனியா பண்றாரு. புரியுதுங்களா? பெட்டர் ஃபார்மிங்ல லேண்ட மெர்ஜ் பண்ணவே கிடையாது. இங்க வந்து லேண்ட மெர்ஜ் பண்ணி 4 ஏக்கர் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? பெட்டர் ஃபார்மிங்ல என்ன பார்த்தோம்? 1 ஏக்கர் அவர் தனியா கல்டிவேட் பண்றாரு, 3 ஏக்கர் இவர் தனியா கல்டிவேட் பண்றாரு. மெஷினரிஸ் மட்டும் போய் வாங்கிக்கிறாங்க கோஆபரேட்டிவ்ல. செகண்ட் கேஸ் யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சது புரியல? புரிஞ்சுதாமா? புரிஞ்சதா குமரா? பக்கத்துல தான் புரியலையா? இல்லம்மா, ஒர்க் பண்ணும்போது அது எல்லாமே பிளான் பண்ணிப்பாங்கம்மா. சப்போஸ் ஒர்க் பண்றது இது எல்லாத்துக்குமே ஒரு 10,000 ரூபாய் செலவு ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். புரியுதுங்களா? அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க, ஈக்குவலா ஷேர் பண்ணிப்பாங்க. லேண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வச்சு ஷேர் பண்ணிப்பாங்க. அதான் ஓவராலா 10,000 ரூபான்னு கொடுத்துட்டேன். ஓவராலா அந்த செலவு மொத்தமா 10,000 ரூபாய் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவர் எவ்வளவு லேண்ட், அவருக்கு எவ்வளவு லேண்ட் அப்படின்ற மாதிரி. புரியுதுங்களா? இல்ல அதெல்லாம் கூட விட்டுருங்க. நம்ம இதுல எப்படி காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோ எப்படி கண்டுபிடிப்போம்? இல்ல அதுக்கு முன்னாடி அக்ரானிம்ல போடுவோம்ல, காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன். வரவுல இருந்து செலவை கழிச்சுட்டு மொத்த லாபம் என்னவோ அதை கூட பிரிச்சுட்டாங்கன்னா கூட சரியா தான் வரும். புரியுதுங்களா? அந்த ரேஷியோ கரெக்டா தான் வரும். வரவுல இருந்து செலவை கழிச்சுட்டு அவ்வளவு ஏன் போறீங்க? எவ்வளவு லேண்டோ அதுக்கு ஏத்த மாதிரி ஷேரை பிரிச்சுக்கிறாங்கப்பா. எவ்வளவு லேண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட் பிரிச்சுக்கிறாங்க. போலாங்களா? தேர்டா இருக்கிறது வந்து கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங். ஃபர்ஸ்ட் 2 கான்செப்ட் யார் யாருக்கெல்லாம் புரியல? 4 வரைக்கும் தான் கொஞ்சம் இழுத்துட்டு போவோம். மொத்தம் 4 தான் இருக்கு. சோ அந்த 4 மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். புரிஞ்சுதா ஜிக்கு? ஓகே. சோ அடுத்து இருக்கிறது வந்து கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங். லேண்ட்லெஸ் பீப்புள். இங்க இருக்கவங்க யாரு? லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். லேண்ட் பிலாங்ஸ் டு தி சொசைட்டி. லேண்ட் வந்து தனிப்பட்ட யாருக்கும் போல. அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸும் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். தேர்ட் கேட்டகரி என்ன? லீஸ்ட் அவுட் ஃபார் கல்டிவேஷன் டு இண்டிவிஜுவல் ஃபார்மர். த லேண்ட் வாஸ் லீஸ்ட் அவுட் ஃபார் கல்டிவேஷன் டு இண்டிவிஜுவல் ஃபார்மர். ஃபோர்த்தா இருக்க பாயிண்ட் வந்து ஈச் மெம்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த சொசைட்டி ஃபார் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் ஆன் ஹிஸ் பிளாட்.
இந்த மாதிரி கேஸ் வந்து மோஸ்ட்லி ட்ரைபல் பீப்புளுக்கு அவங்க மத்தியில இருக்கலாம். புரியுதுங்க? ட்ரைபல் பீப்புளுக்கு மத்தியிலையோ இல்ல லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு மத்தியிலையோ, லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு மத்தியில இருக்கும். இங்க வந்து அவங்க யாருக்கும் தனியா வந்துட்டு சொந்தமா நிலம் இல்ல. புரியுதுங்களா? இருக்க மக்கள் யாருக்கும் சொந்தமா நிலம் இல்ல. இருக்கிற நிலம்ன்றது யாருக்கு சொந்தம்? சொசைட்டிக்கு சொந்தம். மேபி அது பஞ்சாயத்து நிலமா இருந்திருக்கலாம், இல்ல வந்து ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் லேண்ட் அந்த மாதிரி நியர் டு ஃபாரஸ்ட் லேண்ட் அந்த மாதிரி இருக்கலாம். இருக்கிற நிலம், இந்த நிலம் யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்த நிலம் வந்துட்டு இட் வாஸ் ஓன்ட் கலெக்டிவ்லி பை, இல்ல இட் வாஸ் ஓன்ட் பை தி சொசைட்டி. இட் வாஸ் ஓன்ட் பை தி சொசைட்டி. இங்க ஓனர்ஷிப் யாருனா இருக்காங்களா? தனியா அந்த நிலத்துக்கு ஓனர் யாருனா இருக்காங்களா? இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ். ஸோ அப்ப இந்த நிலத்துல எப்படி கல்டிவேட் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு சொசைட்டி சொசைட்டி ஓன் பண்ணக்கூடிய லேண்ட்ல இட் வாஸ் ஓன்டு பை சொசைட்டி. இதுக்கு முன்னாடி ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தோம்? இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ். செகண்ட் கேஸ்ல ஓனர்ஸ் யாருன்னு பார்த்தோம்? இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ். இங்க ஓனர் யாரு? சொசைட்டி. ஸோ இந்த மாதிரி இருக்க கேஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லேண்ட், இந்த சொசைட்டிக்கு இருக்கக்கூடிய லேண்டை பிளாட்டா பிரிச்சிருவாங்க. பிளாட்டா பிரிச்சுட்டு எந்தெந்த ஃபார்மர்லாம் இதுல கல்டிவேட் பண்ற வில்லிங் இருக்கோ, எந்தெந்த ஃபார்மர்ஸ்லாம் இதுல கல்டிவேட் பண்ற வில்லிங்னஸ் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டா அலாட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ அந்த பிளாட் அலாட் பண்ணும்போது அந்த ஃபார்மர்ஸ் கைமாத்த என்ன கொடுப்பாங்க? லீஸ், வாடகை இல்ல ரெண்ட் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, லீஸ். சோ எவ்வளவு எடுத்திருக்காரோ அதுக்கு ஏத்த மாதிரி லீஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாரு. புரியுதுங்களா? இப்போ ஃபார்மர் அதே கேஸே பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மர் 1 இருக்காரு அப்படின்னா, ஃபார்மர் 1 வந்து இதுல இருந்து 1 ஏக்கர் மட்டும் எடுத்திருக்காரு அப்படின்னா, 1 ஏக்கருக்கு வந்துட்டு மேபி அவர் 1000 ரூபாய் கொடுத்துருக்கலாம். இன்னொருத்தர் வந்து 2 ஏக்கர் எடுத்திருக்காரு, ஃபார்மர் 2 2 ஏக்கர் எடுத்திருக்காரு அப்படின்னா, சோ அவர் வந்து 2000 ரூபாய் கொடுத்துருக்கலாம். புரியுதுங்களா? இதான் வந்து கோஆபரேட்டிவ் டெனன்ட் ஃபார்மிங் அப்படின்றது. புரியுதுங்களா? தேர்ட் கேஸ் என்னமா? இந்த இது அவரோடது, இதுல ப்ரொடியூஸ் பண்றது அவரோடது. புரியுதுங்களா? அவரு கொடுக்கறது வந்து ரெண்ட் மட்டும் கொடுக்குறாரு. இதுல ப்ரொடியூஸ் பண்றது இவரோடது. அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா ரெண்ட் மட்டும் கொடுக்குறாரு. அந்த சொசைட்டிக்கு தான், அந்த சொசைட்டி எலெக்ட் பண்ணி ஒருத்தர் உட்கார வச்சிருப்பாருல்ல, அந்த பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி. பஞ்சாயத்து யாருன்னா தலைவர்னு ஒருத்தர் உட்கார வச்சிருப்பாங்கல்ல. சோ அது வந்துட்டு அவர்கிட்ட போய் சேரும். அந்த பணம் வந்து கடைசியா ஓவராலா சொசைட்டியோட பெனிஃபிட்ஸ், அந்த ஊர்ல வந்துட்டு ஏதாவது ஒரு தண்ணி டேங்க் கட்டி கொடுக்கறது, இல்ல ஸ்கூலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றது, அந்த மாதிரி ஓவராலா வந்து அந்த பணம் வந்து சொசைட்டிக்கு தான் போய் சேரும் இன்டெரக்டா. இல்லம்மா, இந்த லேண்ட் வந்து சொசைட்டி ஓன் பண்ணக்கூடிய லேண்ட். நார்மலா லேண்ட் குத்தகைக்கு விடுறது வந்து என்னோட நிலத்தை நான் குத்தகைக்கு உங்களுக்கு விடுறேன். புரியுதுங்களா? அது வேற. என்னோட நிலத்தை நான் ஓன் பண்ணக்கூடிய லேண்டை உங்களுக்கு குத்தகைக்கு விடுறேன். பட் இது வந்து சொசைட்டி ஓன் பண்ணக்கூடிய லேண்ட். பஞ்சாயத்து லேண்ட் வச்சுக்கோ, பஞ்சாயத்து ஓன் பண்ணக்கூடிய லேண்ட். சோ அதை வந்து இவங்க லீஸுக்கு விடுறாங்க. புரிஞ்சுதுங்களா? இந்த லேண்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் யாருக்கு சொந்தம்? ஃபார்மர் 1க்கு சொந்தம். இந்த லேண்ட்ல ப்ரொடியூஸ் பண்றது யாருக்கு சொந்தம்? ஃபார்மர் 2க்கு சொந்தம். புரியுதுங்களா? தேர்ட் கேஸ் புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஒரு டைம்? நான் கண்டினியூஸா விட்டு கேப் விடாம நடத்தினேன் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். லாஸ்ட் கேஸ் இதை பார்த்துட்டு முடிச்சுப்போம். ஓகேவா? முடிச்சுக்கு போகணும் போது எவ்வளவு சந்தோஷம். லாஸ்ட் கேஸ் வந்து கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங். இந்த கேஸை படிச்சு இங்க நீங்க யாராவது வந்து ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபோர்த் கேஸ் நீங்க டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிச்சுக்கலாம். படிச்சு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இங்க நின்று எக்ஸ்பிளைன் பண்றது இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். இந்த கேஸ் படிங்க, படிச்சுட்டு ஒருத்தவங்க சார் கான்ஃபிடென்ட்டா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்ப்போம். ம். 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 ஓகே, கரெக்ட். இந்த லேண்ட் யாருக்கும் சொந்தம் இல்ல.
இங்கேயும் வந்து லேண்டு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா யாருன்னா வந்து இதை? இங்கேயும் வந்து லேண்ட் யாருக்கும் சொந்தம் இல்லப்பா. இங்கேயும் வந்து லேண்ட் ஓனர்ஷிப்ன்றது யாருக்கும் சொந்தம் இல்ல. ம். லேண்ட் ஓனர்ஷிப் வந்து யாரு ஓன் பண்றாங்க? யாருமே ஓன் பண்ணல. இட் வாஸ் கலெக்டிவா ஓன் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். கலெக்டிவ் லேண்ட் ஓனர்ஷிப் கலெக்டிவ். இப்போ இதுல கிராப் கல்டிவேட் பண்ணணும். கிராப்பை கல்டிவேட் பண்ணணும். விதை இல்ல வீடிங், பெஸ்டிசைட் யூஸ், இதெல்லாம் யாரு யூஸ் பண்ணலாம்? சோவிங்ல இருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் யார் பண்ணலாம்? அதுவும் கலெக்டிவ் தான். ஆபரேஷன்ஸ், ஃபார்ம் ஆபரேஷன்ஸும் கலெக்டிவ் தான். லேண்ட் ஓனர்ஷிப்பும் கலெக்டிவ். சோவிங்ல இருந்து ஆரம்பிச்சு வீடிங், ஹார்வெஸ்டிங், இது எல்லாத்தையுமே கலெக்டிவ். சரி, பண்ணியாச்சு, ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப வேலை செஞ்சவங்களுக்கு எப்படி நான் பிரிச்சு கொடுக்குறது பணத்தை? இது எல்லாத்தையும் இதுவும் லேண்ட் ஓனர்ஷிப்பும் கலெக்டிவ் சொல்லியாச்சு, ஆபரேஷனும் கலெக்டிவ் சொன்னாச்சு. இப்ப வந்த ப்ராடியூஸை எப்படி பிரிச்சு கொடுக்கறது? எப்படி, என்ன பேசிஸ்ல? நீங்களே பிரிச்சுக்கோங்கண்ணா. ஓகே. இல்லம்மா, இதுல எப்படின்னா, இப்போ இந்த கலெக்டிவா பண்றாங்கல்ல, அதுல இன்புட்டுக்கு ஒருத்தன் அதிகமா காசு கொடுத்திருப்பான். புரியுதுங்களா? இந்த இன்புட்டுக்கு ஒருத்தன் அதிகமா காசு கொடுத்திருப்பான். ஒருத்தன் வந்து லேபர் வந்து செஞ்சிருக்க மாட்டான், படுத்து தூங்கிருப்பான் வீட்டுல உட்காந்து. சோ அப்ப ஈக்குவலா கொடுக்கும்போது அதெல்லாம் பிரச்சனையா இருக்குல்ல. யார் அதிகமா நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஏறு ஓட்டுற மாமனுக்கு எள்ளு வைங்கன்னு ஒரு டைலாக் வரும்ல. சோ ஒருத்தன் வந்து வேலை செஞ்சிருப்பான், இன்னொருத்தன் வந்து வேலை செய்ய மாட்டான். சோ அதை பிரிச்சு கொடுக்கறது எப்படி அப்படின்னா, யாரு இன்புட் காஸ்ட் யாரு எவ்வளவு பியர் பண்ணிருக்காங்க, இன்புட் காஸ்ட் யாரு எவ்வளவு பியர் பண்ணிருக்காங்க, லேபர் எவ்வளவு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இங்க அப்படின்றத பொறுத்து ஷேர் பிரிச்சு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இங்க லேண்டும் யாருக்கும் ஓன் கிடையாது, ஆபரேஷனும் யாரும் தனியெல்லாம் பண்றது கிடையாது, எல்லாமே கலெக்டிவ் தான். போத் ஓனர்ஷிப் அண்ட் ஆபரேஷன் வேர் கலெக்டிவ். Members do not have any right on the land and they cannot take farming decision independently. They cannot take farming decision independently. ஸோ கடைசியா ப்ராஃபிட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னா, எவ்வளவு இன்புட் காஸ்ட்ல ஒருத்தவங்களும் எவ்வளவு, இப்போ சப்போஸ் நான் மட்டும் தான் முக்காவாசி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், நான் மட்டும் முக்காவாசி இன்புட் காஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கேன், இல்ல நான் மட்டும் முக்காவாசி லேபர் கொடுத்துருக்கேன் என் குடும்பத்துல இருந்து அப்படிங்கும் போது எனக்கு மேஜர் ஷேர் கிடைக்கும். புரியுதுங்களா? இன்னொருத்த வந்து எந்த காசுமே இன்புட் காஸ்ட், ஃபெர்டிலைசர் வாங்குறதுக்கோ சீட்ஸ் வாங்குறதுக்கோ எதுக்கும் கொடுக்கவும் இல்லை, காசு கொடுக்கல, நிலத்துல வந்து வேலை செய்யனாலும் எவனும் வரவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குறைவான ஷேர் போய் சேரும் அப்படின்றத வந்து இந்த லாஸ்ட் கான்செப்ட் கோஆபரேட்டிவ் கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படின்றது. இருக்குமா? ஓனர்ஷிப்பே இல்லாம இருக்கும். புறம்போக்கு நிலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பஞ்சாயத்து நிலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான்மா கலெக்டிவ்ன்றோம். இது அந்த சொசைட்டிக்கு சேர்ந்ததுமா. பஞ்சாயத்துன்றது வந்து அந்த சொசைட்டிக்கு சேர்ந்ததுமா. பஞ்சாயத்து நிலம்ன்றது கலெக்டிவ். அதேதான். இங்க ஆபரேஷன் தனித்தனியா பண்றாங்களாமா? லீஸ்க்கு விடுறாங்களா? ஆபரேஷன் தனித்தனியா பண்றாங்களா? ஆபரேஷன் தனித்தனியா பண்ணல, ஆபரேஷன் இங்க எல்லாம் ஒண்ணா பண்றாங்க. நீங்க உங்களுக்கு புரியுது, ஆனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். முன்னாடி வந்து ஓனர்ஷிப்ல எந்த சேஞ்சஸும் இல்லம்மா மகாலட்சுமி. ஓனர்ஷிப்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. பட் ஆபரேஷன்ஸ் வந்து இங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பண்றாங்க, கலெக்டிவா பண்றாங்க. புரிஞ்சுதா? ரெடி ஆயிட்டீங்க? ஓகேம்மா. போய் நடந்த படிங்க, ஒரு டைம் படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். இதெல்லாம் ஒருவேளை கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைம் நீங்க படிங்க. ஆன்லைன் பேட்ச்க்கு ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஆஃப்லைன்ல போறவங்க போலாம்ப்பா. ஆன்லைன் பேட்ச்க்கு ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா ஆன்லைன் பேட்ச்க்கு? ஒரு டைம் இன்னைக்கு நடந்த இன்னைக்கே படிங்கம்மா. ஆன்லைன் பேட்ச் ஆஃப்லைன் பேட்ச் இருந்தாலும் சரி. ஏதாவது டவுட் இருக்கா ஆன்லைன் பேட்ச்க்கு? ஓகேப்பா. தேங்க்யூ ஆல்.